அருமை பொதுமக்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு கலசப்பாக்கத்தோட 2024-25 பட்ஜெட் போடுவதை பற்றி சொல்வதற்காக நம்ம மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தம் கிட்ட வந்துவிட்டார். அதற்கு முன்னால் நமது விடியா திமுக அரசு இதுவரை நமது பொதுமக்களின் சாதனையாக 50,000 மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுப்பதாக கூறினார்கள். நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இபி சர்வீஸ் எழுதி கொடுத்துருப்பீங்க. மொத்த பேருக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு இபி சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னா, ஆனால் கண் துடைப்பு காரணமாக வெறும் 500 பேருக்கு மட்டும்தான். தமிழகம் முழுக்கமே கொடுத்தது வெறும் 500 பேர். 500 பேருக்கு கொடுத்துட்டு நான் 50,000 பேருக்கு நான் கொடுத்த மின் இணைப்பேன்றது. அடுத்ததாக இதுவரை 2 முறை மின் கட்டண உயர்வு ஏற்றிருக்காங்க. இங்கே இருக்கிற எத்தனையோ பாட்டிக்கு தாய்மார்கள் குடும்பத்தினர் வந்து ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. இது வரைக்கும் நீங்களாம் வந்து 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்குற அப்பத்திலிருந்து இது வரைக்கும் கரண்ட் பில்லை கட்டிட மாட்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது, 100 ரூபா வருது, 200 ரூபா வருதுன்னு இப்போ பணம் கட்டிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யாரால ஏற்படுது என்பதை இங்குள்ள பொதுமக்கள் அவசியம் வந்து யோசிக்கணும். பருவகால மழை வந்து எப்படிப்பட்ட மழையும் வந்தாலும் தமிழ்நாடு தாங்கும் என்று நமது தமிழக முதல்வர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அது எவ்வளோ கொடுப்பாருன்னா எல்லா சேனல்லையும் தரமாட்டாரு. நீங்கள் பார்க்குற கலைஞர் தொலைக்காட்சி சன் நியூஸில் மட்டும்தான் கொடுப்பாரு, வேற எதுலையும் தரமாட்டார். ஏன் தரமாட்டார்னா அவங்களாம் உண்மையை நீ சொல்கிற போய் ஏற்றுக்க மாட்டான். இவர் இன்னைக்கு நேற்று வந்து எப்படிப்பட்ட மழை வந்தாலும் தமிழகம் தாங்கும், வெள்ளமே வராதுன்றாரு. ஆனால் இன்னைக்கு அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலின் மின்சாரத்துறையை கூப்பிடுறாரு, நெடுஞ்சாலைத்துறையை கூப்பிடுறாரு, மற்ற பிடபிள்யூடியை கூப்பிட்டு இது வரைக்கும் 7 மாசமா எந்தவித வேலையும் செய்யல, ஏன் அந்த வேலை நடக்கல அப்படின்றத வந்து அதிகாரிகளை வந்து கடிக்கிறாரு. இது என்ன விஷயம்னா இவங்க வந்து அப்போ வந்து அடிக்கிற மாதிரி நான் அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுது அப்படின்ற மாதிரி சொல்றவர். பாரத பிரதமர் வந்து 80%, அதாவது பிஎம் ஆவாஸ் வீடு வரும் உங்களுக்கு எல்லாருக்கும். கடந்த 3 வருஷமா 2021 இருந்து 24 வரைக்கும் இது வரைக்கும் யாருக்குமே மோடி வீடு வாங்கியிருக்க மாட்டீங்க. கேட்டா இன்னைக்கு வருது, நாளைக்கு வருது, நாளான்னைக்கு வருதுன்னு 3 ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம் மொத்த பணமும் ஒவ்வொரு வருடமும் எத்தனை வீடு ஒதுக்குறாங்களோ அந்த வீட்டுக்கான 80% தொகை, அதாவது உதாரணமா 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா 180 ரூபா வந்து மத்திய அரசாங்கம், மோடியோட அரசு மத்திய அரசாங்கம் கொடுக்கறது. 20 ரூபா மேல போட்டு மீதி தமிழக மக்கள் வீடு கட்ட சொல்லி கொடுத்தா இவங்க என்ன பண்றாங்க, நிதி நிலை இல்லை, என்கிட்ட பணம் கிடையாதுன்னு 3 வருஷமா வந்திருக்கிற நிதியை திரும்ப அவங்க ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு இருக்காரு. இப்பவும் மோடி வந்து அவர்கள் பிரதமராக பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்து 1 லட்சம் ஏழைகள் வந்து வீடு அவசியம் இருக்கணுன்றதுக்காக 1 லட்சம் வீட்டுக்கு கையெழுத்து போட்டார். இது வரைக்கும் அதுக்கான ஆர்டர் காப்பி நம்ம திமுக விடிய அரசு இது வரைக்கும் வழங்காம காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறது. தினம் எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் வெட்டு, குத்து, கொலை, கழுத்தறுப்பு, கற்பழிப்பு, கொலை, அடுத்தவன் சொத்தை புடுங்கிறது, இதே வேலையாக தான் உட்காந்துக்கிறாங்க. இது ஏன் கேட்டால் அப்படின்னா சட்ட ஒழுங்கு. நமது காவல்துறையே வந்து திமுக காரனை பார்த்தா பயப்படுறான். அவன் போலீஸா இல்லை இவன் போலீஸான்னு தெரியல. இவங்க பண்ணுற அநியாயத்தை நம்மளால கொஞ்சம் கூட பண்ண முடியல. அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ன்றது வந்து நம்ம ஒரு சிலருக்கு இங்கே தெரியும். அதாவது காமராஜர் காலத்தில் 1979 எப்படி நாங்கள் வந்து பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு ஒரு திட்டம் இருந்தது. இது வந்து ஒரு 3 மாவட்டம் வந்து ரொம்ப வறட்சியால் இருக்கிற மாவட்டம். அந்த பக்கம் ஈரோடு, திருப்பூர் பக்கம் இருக்கிற 2-3 கிராமம், தேனி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அத்திக்கடவு அவிநாசின்றது அந்த ஏரியாவில் தான் இருக்கு. 1979 ஒரு திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தை இன்னைக்கு 2024 தான் நிறைவேற்றிக்கிறாங்க. 79 நீ வரைக்கும் பார்த்துங்க எத்தனை வருஷமா இந்த திட்டத்தை வந்து அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. இந்த நடைமுறை வந்து நாம வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் அது வெற்றி கொண்டாட்டம் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு வாரம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்றால் ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம்னு சொன்னோம். அவங்க சொன்ன அடுத்த 4ஆம் தேதியே வந்து நம்ம இந்த முழு நேர குடிகாரருக்காக சப்போர்ட் பண்ணுவார் நம்ம முத்துசாமி. அந்த முத்துசாமி வந்து பதில் கொடுக்குறாரு அமைச்சர், நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினர் யாரும் வந்து உண்ணாவிரதம் பண்ண தேவையில்ல, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 40 வருஷமா கிடப்பில் போட்டு இருக்கிற நாங்கள் 4 நாள்லேயே முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு கடந்த 17ஆம் தேதி இப்போ போன 2 நாள் முன்னாடி அந்த திட்டத்தை இப்போ தான் முடிக்கிறாங்க. இதனால் வந்து கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் நிலப்பரப்பு பயிர் சாகுபடி பண்ணுவாங்க. ப்ளஸ் அதில் இருக்கிற கிட்டத்தட்ட 15,000 குடும்பங்கள் வந்து அவங்களுக்காக பயன்பெறாங்க இந்த திட்டத்தின் மூலிமா.
40 வருஷமா இல்லாத திட்டத்தை இப்போ நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அடுத்தது இன்னும் நம்ம லோக்கல்லே சொல்லணும் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற செங்கம், உங்களுக்கு எல்லாரும் தெரியும், செங்கம் பக்கத்தில் இருக்கிற பக்கிரிப்பாளையம், நமக்கு விடியா திமுக அரசு எப்போ பார்த்தாலும் சொல்லும்